ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். தலைமுடிக்கு ஷியக்கா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்னுடைய தலைமுடிக்கு ஷியக்கா யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ ஷியக்கா யூஸ் பண்ணால் முடி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ வாங்க எப்படி நம்ம ஷியக்கா நம்ம தலைமுடிக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஹோம்மேட் ஷியக்கா பவுடர் தான், நம்ம சேல் பண்ணியிருக்க ஷியக்கா பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு என்னுடைய முடிக்கேற்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் முடிக்கேற்ற அளவுக்கு நீங்கள் ஷியக்கா பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஷியக்காவை எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்றதுல தான் விஷயமே இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணி, உப்பு போடாத வடிகஞ்சி தான் நம்ம எடுக்கணும். நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்கன்னா ஒன்று முந்தைய நாள் நைட்டே வந்து ஷியக்காவை சாப்பாடு வடித்த கஞ்சியில் ஊற வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா மார்னிங் ஒரு 1/2 அன் ஹவர் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷியக்கா பவுடரில் சாதம் வடித்த வடிகஞ்சியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்க வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம். இது வந்து வீட்டில் அரைச்ச பவுடர்ன்றதால ஷாம்பு அளவுக்கு நுரை கண்டிப்பாக வராது. நுரை பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த அளவுக்கு தான் நுரை வரும். ஸோ இதை நம்ம தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 அன் ஹவருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு செமி கன்சிஸ்டன்சியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வச்சுட்டு 1/2 அன் ஹவர் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதனோட பெனிஃபிட் நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷியக்கா 1/2 அன் ஹவர் கழிச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு மீதி இருக்கிற வடிகஞ்சியை நான் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வடிகஞ்சி கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வடிகஞ்சி யூஸ் பண்ணுங்கள். இதில் வடிகஞ்சி மட்டும் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்ககிட்ட தேங்காய் பால் இருந்ததுன்னா தேங்காய் பாலும் யூஸ் பண்ணலாம். அரிசி களைஞ்ச தண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு செகண்ட் தண்ணியை நம்ம ஷியக்கா பவுடரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே போல் தயிர் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷியக்கா தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேர் ஆயில் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு தான் நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும். ஆயில் இல்லாதப்போ நம்ம ஷியக்காவை தலைக்கு அப்ளை பண்ணக்கூடாது. நான் எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணும்பொழுது ரிமைனிங் இருக்கிற வடிகஞ்சியும் தலைக்கு போட்டுடுவேன். ஸோ அதனால தான் எடுத்துகிட்டு போயிட்டேன். நீங்கள் வடிகஞ்சியும் தலைக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷியக்கா யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக தலையில் எண்ணெய் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லாதப்போ அப்ளை பண்ணிங்கன்னா முடி அதிகமாக கொட்டும், பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ இந்த ஷியக்கா பவுடரை நல்லா நம்ம ஹேர் பேக் எப்படி தலைக்கு போடுவோமோ அது மாதிரி தலையில் நல்லா தண்ணியை ஊற்றிட்டு ஹேர் பேக் போடுற மாதிரி தலை ஃபுல்லாக ஸ்கேல்ப்பு அந்த முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஷியக்கா பவுடர் யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்கள் முடியுடைய நுனிலையும் நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா முடியில் ஸ்பிட் இருந்ததுன்னா அதுவும் நல்லாவே க்யூர் ஆகும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஷாம்பு தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஷாம்பு யூஸ் பண்ணால் தான் முடிக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப காலமாகவே கெமிக்கல் கூடிய ஷாம்பு தலைமுடிக்கு யூஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி பழகிட்டோம். ஆனால் ஷியக்காவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷாம்பு அளவுக்கு நுரை இருக்காது. ஆனால் ஷாம்பு கூட கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷியக்கா தான் நம்ம தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்கள் தலையில் ஃபுல்லாக ஷியக்கா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொண்டை போட்டுக்கோங்க. கொண்டை போட்டு நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஷவர் கேப் இருந்ததுன்னா ஷவர் கேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் குளிச்சதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. உங்களுடைய தலைமுடியை 2 சைடாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இது மாதிரி ரப்பனா பார்த்தோம். ரொம்ப ரப்பன தேவையில்லை. ஏன்னா நம்ம இப்படி லைட்டாக தேய்ச்சாலே நம்ம தலையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுறு ஃபஸ்ட் டைமில் வெளியே வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எண்ணெய் பிசுறு போனதுக்கப்புறம் செகண்ட் டைமும் ஷியக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும் பொழுது தலைமுடியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வெளியே வந்துடும். ஆனால் உங்களுக்கு நுரை வராது. நுரை வந்தால் தான் நம்ம தலைமுடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றது இல்லைங்க. நம்ம நல்லா ஷியக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணாலே உங்களுக்கு முடி நல்லா ஒரு தலை குளிச்ச ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். நமக்கு முடிக்கு பார்த்திங்கன்னா மெயினாக நல்லா ஆரோக்கியமாக, அதாவது நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷியக்கா பவுடர் யூஸ் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் ஹோம்மேடாக நீங்களே அரைக்க பாருங்கள். இன்கேஸ் உங்களால் ஹோம்மேடாக பண்ண முடியலன்னா நம்ம வந்து ஹோம்மேடாக வீட்டில் பண்ணி எல்லாருக்கும் சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா கீழே நான் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஷியக்கா பவுடர் வாங்கிக்கோங்க. ஷியக்கா யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் நெயில் வச்சு தலைமுடி ரப் பண்ணக்கூடாது. நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு தலைமுடியை லைட்டாக ரப் பண்ணாலே முடியில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம ஷியக்கா எப்படி தேய்க்கணும்னா 2 மெத்தடில் ஹேர் வாஷ் பண்ணலாம். ஒன்று நம்ம இன்வர்ஷர் மெத்தட்லேயும் போடலாம். இல்லை இது மாதிரி நல்லா பிரித்து எடுத்துட்டு 2 சைடாக முடியை பிரித்து எடுத்துட்டு முடியை வந்து இந்த மாதிரி லைட்டாக ரப் பண்ணாலே போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ரப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க முடியில் இருக்கக்கூடிய அழுக்கு எண்ணெய் பிசுறு எல்லாமே போயிடும். ஆனால் எண்ணெய் ஷியக்கா தேய்க்கும் போது கண்டிப்பாக நமக்கு பொறுமை தேவைப்படும். ஏன்னா ஷாம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸு குளிச்சுட்டு வந்துடலாம். பட் ஷியக்காக்கு அப்படி இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நம்ம எந்த அளவுக்கு மெனக்கடுறோமோ அந்தளவுக்கு நம்ம முடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஷியக்கா போடுறதுனால நம்ம தலைமுடிக்கு என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா
முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ட்ரைனஸ் இருக்காது, நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். நம்மளுடைய ஷியக்கா பவுடரில் பார்த்தீங்கன்னா முடி நல்லா சில்கியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துருக்கோம். அதே மாதிரி பொடுகு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு நல்லா க்யூர் ஆகும். தலையில் ஈறு பேன் இருந்தால் அது எல்லாமே சரி செஞ்சு கொடுக்கும். நம்ம கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பு யூஸ் பண்ணும்பொழுது நம்ம தலைமுடியில் நேச்சுரலாக சுருக்கக்கூடிய எண்ணெய் பிசுரையும் அது எடுத்துரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடி நல்லா ட்ரை ஆகிடும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரத்துலேயே முடி கொட்டவும் ஆரம்பிச்சிடும். ஆனால் அதுவே நம்ம ஷியக்கா பவுடர் யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அது நம்ம உச்சந்தலையில் சுருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்க போக்காமல் முடியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிடும். ப்ளஸ் முடியை நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் ஹேரை டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும். ஸோ ஷியக்கா பயன்படுத்துறதுனால முடிக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷியக்கா பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்வர்ஷன் மெத்தடில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா ஷியக்கா பவுடர் யூஸ் பண்ணும்போது இப்படி பண்ண முடியாது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு பர்சனலாக அது மாதிரி கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி ஓகேவாக இருந்துச்சுன்னா அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். என்னுடைய முடி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சில்கியாக ஷைனிங்காக இருக்குது. இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க ஷியக்கா பவுடர் யூஸ் பண்ணனா கண்டிப்பாக முடி ட்ரையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ட்ரையாக இருக்குமான்னு என்கிட்ட கேட்குறீங்க. அது நம்ம அதில் சேர்த்துருக்க பொருளை பொறுத்து தான் இருக்குது. நம்மளுடைய ஷியக்கா பவுடரை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக முடி ட்ரை ஆகாது. உங்கள் முடி கூட்டுற ஸ்டாப் பண்ணி முடி நல்லா ஷைனிங்காகவும் நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கிறது அவாய்ட் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் ஈறு பேனு பொடுகு தொல்லை இது எல்லாமே க்யூர் பண்ணும். நரமுடி வரவே வராதுன்னு சொல்லலை, ஆனால் இளநரை வராமல் தடுக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இளநரை வருது. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கும். ஏன்னா நம்ம கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பு சேர்க்கறதுனால நமக்கு சீக்கிரமாகவே இளநரை வந்துடுது. நம்மளுடைய ஷியக்கா பவுடர் பார்த்தீங்கன்னா இத்தனை ஹெர்பல்ஸ் கிட்டத்தட்ட 15 ஹெர்பல்ஸ் போட்டு தான் நம்ம ஷியக்கா பவுடர் வீட்லேயே ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு வீட்டில் அரைக்க முடியாதா கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சேல் பண்ணிட்டு இருக்க இந்த ஷியக்கா பவுடரை கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஷியக்கா பவுடரை ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் முடி வளரக்கூடிய கரிசலாங்கண்ணி ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக ஷைனிங்காக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஆயில் தேவைப்படும் கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆயில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனலில் 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபுட் இன்டேக்காக எடுக்கலாமா இல்லை ஹேர் பேக் போடலாமா அப்படின்றத ஒரு சஜஷனாக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஹேர் கேர் ரிலேட்டட் வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்